மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் போர்டு எக்ஸாமில் 12th மேத்தமெட்டிக்ஸை மார்ச் 2024 எப்படி எதிர்கொண்டு கடைசி இந்த 3 நாளில் 5 மார்க்கை பொறுத்தவரையிலையும் 35 out of 35 எப்படி எடுக்கிறதுன்ற டிப்ஸை தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். 7 5 மார்க்கு எழுதுகிற டைப்பில் வரும். கொஷின் நம்பர் 41லேருந்து 47க்குள்ளே வரும். எய்தர் ஆர் டைப்பு, இது அல்லது அது, அந்த டைப்பில் வரும். 7 கொஷின் தான் எழுதணும். அதை எப்படி 7மே ஈஸியாக எழுதுறது எப்படி என்பதை பற்றி டிப்ஸ் தான் இது. எந்தெந்த கான்செப்டை படிச்சுட்டா போதும், எந்தெந்த சாப்டர் ஈஸியாக இருக்கும், எல்லாருக்கும் ஈஸியான சாப்டர் எது, அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்துன்னு நீங்கள் முதல்ல 12th சாப்டரை படிங்க. டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாருக்குமே புரியும். அதை படிக்கும் போதே முதல்ல என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் தான் 12.9 12.10. இது படிக்காமல் போகவே கூடாது. இந்த 2 கொஷின் முக்கியம். இது கூட எக்ஸசைஸ் 12.1 5 9 10 இந்த 5 கொஷினை படிச்சிட்டாலே ஒரு 5 மார்க்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. இந்த 12.9ல் 100% வரும். அதாவது அடிஷன் மாடலில் 5. இந்த 12.10 வந்து மல்டிப்ளிகேஷன் மாடலில் 11. இந்த 12.9 12.10 ஜஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறது தான். ஏன்னா போன மார்ச்சில் ட்ரூத் டேபிள் வந்ததுனால இந்த வருஷம் மார்ச்சில் 12.1ல் 5 9 10 இல்லைனா 12.9 எக்ஸாம்பிள் 12.10 இந்த 5 சம்மும் ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் தான், ஃபஸ்ட்டு இதை படிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் 12.2 எடுத்து ட்ரூத் டேபிள் 13 15 7ல் 3 7ல் 4 6ல் 4 இதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 12.19 எக்ஸாம்பிளையும் 12.8 எக்ஸாம்பிளையும் ஒரு தடவை பார்த்து போயிட்டிங்கன்னா ஒரு 5 மார்க்கு ஷூராக எடுத்துடலாம். நம்பிக்கை வந்துட்டு இருக்கும். இந்த வருஷம் 12.1ல் 5 9 10 இல்லைனா எக்ஸாம்பிள் 12.9 12.10 2 சம்னா அந்த 2 சம்மு கன்ஃபார்மாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 12.1 5 9 10 12.9 12.10 இந்த 5 சம் பார்த்துட்டா போதும். இது ரொம்ப படிக்கவே முடியாதவன் இந்த 2 சம்மு பார்க்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரூத் டேபிள் படித்து தான் ஆகணும். ஏன்னா 5 மார்க்கில் வரலாம், 3 மார்க்கில் 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த 12th சாப்டரை படிக்கிறோம், ஒரு 5 மார்க்கு கண்டிப்பாக எடுக்கிறோம். ஆனாலும் ப்ளூ பிரிண்ட்டை பொறுத்தவரையிலையும் இல்லாத காரணத்தால் இந்த சாப்டரில் கொஷினே எடுக்காமல் விட்டுட்டா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். அனலைசிஸ் பிரகாரம் இந்த வருஷம் எக்ஸாமில் 12.9 எக்ஸாம்பிள் 12.10 இந்த 2 எக்ஸாம்பிள் ஒரு சம்மோ இல்லை 12.1ல் 5 9 10 இந்த சம்மோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 மார்க் உறுதியாகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டியது 6th சாப்டர். அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடணும். இதில் 2 5 மார்க் வரும். அதில் முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா. இந்த 4 கொஷினோ இல்லை எக்ஸாம்பிள் 6.6 அப்போலோனியஸ் தியரம்னு சொல்லுவாங்க, இல்லைனா 6.7 ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா, எக்ஸாம்பிள் 6.7 6.6 எக்ஸாம்பிள். இந்த 6 சம்மிலேருந்து உறுதியாக ஒரு சம் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ என்ன பண்ணணும், இப்போ பார்த்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இந்த சம்மெலாம் எழுதி பார்த்துடணும். இப்போ இந்த 6 சம்மும் எழுதி பார்த்துட்டா ஒரு 5 மார்க்கு உங்களுக்கு உறுதியாக வந்துடும். ஏற்கனவே 12th சாப்டரில் ஒரு 5 மார்க் தெரிஞ்சு போச்சு, 6th சாப்டர்லேயும் ஒரு 5 மார்க் சொல்லிட்டேன். அப்போ 2 5 மார்க் தெரிஞ்சு போச்சு. இன்னொரு 5 மார்க்கும் 6th சாப்டரில் வரும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 6.7ல் கொஷின் நம்பர் 1 2 3 4 5 6 7 இதுவும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 6.44 6.44 அதுன்னு ஒரு சம்மு 6.43 இந்த 2 எக்ஸாம்பிள். இப்போ இந்த 7 சம்மு 6.44 6.43
இந்த 2 சம்மு சேர்த்தா மொத்தம் 9 சம்மு 100% கண்டிப்பாக வரும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 6, 7, 6.44 இந்த கொஷின் நம்பர் 3 இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6.44 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 6.7ல் 6, 7 எழுதி பார்த்துட்டு போங்க. கொஷின் நம்பர் 3 எழுதி பார்த்துட்டு போங்க. கொஷின் நம்பர் 1 எழுதி பார்த்துப்பாங்க. பெட்டர் 6.7ங்கிற 7 சம்மும் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் 6.44 எக்ஸாம்பிள் 6.43 பார்த்தாச்சுன்னா 2 5 மார்க்கு கன்ஃபார்மாக தெரியும். ஒரு 5 மார்க் எங்கேருந்து வரும்னு சொல்லிட்டேன், இன்னொரு 5 மார்க் எங்கேருந்து வரும்னு சொல்லிட்டேன். அப்போ 2 5 மார்க்குமே எங்கேருந்து வரும்னு சொல்லிட்டேன். உறுதியாக இந்த 3 5 மார்க்குமே எழுதலாம். 12th சாப்டர் ஒரு 5 மார்க்கு, 6th சாப்டர் 2 5 மார்க்கு. அதுக்கப்புறம் உன்னால் படிக்க முடியும் அப்படின்னு பார்த்து எக்ஸாம்பிள் 6.23 மூணாவது இது படித்து வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் 6.23 எக்ஸாம்பிள் 6.16 இதெல்லாம் எக்ஸாம்பிள் சம்மு. அதுக்கப்புறம் எக்ஸைஸ் 6.3ல் 4th கொஷின். அதுக்கப்புறம் எக்ஸைஸ் 6.5ல் 4, 7, 5. அதுக்கப்புறம் 6.9ல் 8th சம்மு. இதுதான் நாம் பார்த்துக்கணும். நேரம் கிடச்சிதுன்னா எக்ஸாம்பிள் 6.37 இது நல்லா படிக்கிற பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். நீங்கள் படிக்க வேண்டியது 6.7 அதில் உள்ள எக்ஸாம்பிள். நீங்கள் படிக்க வேண்டியது சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா. இல்லைனா எக்ஸாம்பிள் 6.7, 6.6 இதிலேருந்து 2 5 மார்க் வந்துடும். இது படித்து முடிச்சோடனே என்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதை பார்த்து வச்சுக்கணும். 2 5 மார்க் முடிஞ்சு போச்சுங்க. மூணாவது 5 மார்க்கு சாப்டர் 1க்கு போங்க. இதில் எல்லா 5 மார்க்குமே உங்களுக்கு தெரியும். இந்த அனாலிசிஸ்னால் தெரியுமா, 1, 2 மட்டும் படித்தா போதும். உங்களுக்கு 7 5 மார்க்குமே நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும். கிரியேட்டிவ் கொஷின் மட்டும்தான் புக்கு மாடலில் வரும். அப்போ கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் அதையும் எழுதிடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் சாப்டரை பொறுத்த வரையும் 1.6ல் 2 இது கே சம்மு. இந்த வருஷம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கே சம்மு. கொஷின் நம்பர் 3 லாம்டா மியூ சம்மு. லாம்டா மியூ சம்மு. 1.7ல் கொஷின் நம்பர் 2 லாம்டா சம்மு. எக்ஸாம்பிள் 1.34 இது என்ன சொல்லுவாங்கன்னா லாம்டா மியூ சம்மு. இந்த கொஷின்லேருந்து ஒரு கொஷின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது கே லாம்டா மியூ, அதாவது கே சம்மு லாம்டா மியூ சம்மு. லாம்டா மியூ சம்மு 2 சம்மு இருக்குது. 1.34 எக்ஸாம்பிள். அப்புறம் 3 1.6ல் கே சம்மு செகண்ட் சம்மு. 1.7ல் 2. எனக்கு என்னமோ 1.6ல் 2ஓ இல்லை 1.7ல் 2ஓ இது ரெண்டுலேருந்து ஒரு சம் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வரும். நீங்கள் முதல்ல 4 சம்மு படிச்சிங்க. லாம்டா மியூ 2 சம்மு, கே சம் 1, லாம்டா சம் 1. இந்த 4 சம்மு படிச்சுட்டா பயப்படாமல் எக்ஸாம் போகலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா 1.5ல் 2, 3, 2, 4 சாரி கொஷின் நம்பர் 2, 4 அது கூட வர எக்ஸாம்பிள் 1.28. இதை மீறி கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னா கிராமர்ஸ் ரூலை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அதுமாதிரி கொஷின் கேட்கும்போது நீங்கள் கண்டிப்பாக 1ல் 4 கிராமர் ரூல் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு கேட்டால் எக்ஸைஸ் 1.4ல் 1ல் 4 இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1.3ல் 1ல் 3, 1ல் 3 இல்லைனா 1ல் 4 இதை கேட்கலாம், பார்த்து வச்சிங்க. அதுக்கப்புறம் இந்த காஷியன் எலிமினேஷன் மெத்தட்னா 1.6ல் ஃபர்ஸ்ட் கொஷின். இதெல்லாம் ஓனாக கேட்டால் இதெல்லாம் கேட்டால் நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா போர்டு எக்ஸாமில் சால்வ் பை யூஸிங் கிராமர் ரூல், கிராமர் விதியை பயன்படுத்தி இருக்குன்னா அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆனாலும் ஃபஸ்ட் சாப்டரில் லாம்டா மியூ கே இந்த சம்மு 4 சம்மு இருக்குது. இதை பார்த்து வச்சிங்க. பார்த்து முடித்த உடனே எக்ஸாம்பிள் சம்மை பொறுத்த வரலையும் 1.27 பார்த்து வச்சிங்க. 1.27 நல்லா பார்த்து வச்சிங்க. அது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஸ்க்ரீனில் காட்டுற சம்மையும் ஒரு தடவை பார்த்து வச்சிங்க. போர்டு எக்ஸாம் பொறுத்தவரையும் மார்ச்சில் சால்வ் பை கிராமர் ரூல், சால்வ் பை காஷியன் எலிமினேஷன் மெத்தட் அப்படி கேட்குறதுனால
அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சு வச்சுங்க. படிக்கவே முடியாதவங்க லாம்டா மியூ கே லாம்டா இப்படி 4 சம் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. சாப்டர் 2 பொறுத்தவரையிலையும் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் 3 படிங்க. முதல்ல 2.6 கொஷின் நம்பர் 2, இது 2.7 கொஷின் நம்பர் 6, இது 2.27. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் தான். இந்த 3 சம்மிலே வந்துடும். நல்லா படிக்க முடியாதவங்க ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் பாருங்கள். சாப்டர் 1 என்ன சொன்னேன்? சாப்டர் 1 லாம்டா மியூ கே அதை பார்க்க சொன்னேன், 4 சம்மு. இதுமாரி இங்கே என்ன சொல்கிறேன்? லோக்கஸ் ஈக்குவேஷன், இயக்குவரையினுடைய சமன்பாடு. இந்த 3 சம் மாடல், இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸசைஸ் 2.8. 2.8ல் 3 நம்ம 2.8ல் 324 பார்த்து வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் 2.36, எக்ஸாம்பிள் 2.35, 2.34 எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி சார்ந்த சம்மு லாஸ்ட்டு 3 சம்மு. எக்ஸாம்பிள் 2.34, 2.35, 2.36 டிமாய்ஸ் தேர்த்து அப்ளை பண்ணுற சம்மு, ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணுற சம்மு. இதை 3த்தையும் தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3ஆவதாக நீங்கள் படிக்க வேண்டியது 2.7ல் 3, 2.7ல் 3, அதேமாரி 2.7ல் 4. இதை பார்த்தாச்சுன்னா டென்ஷன் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக 3 விதமான இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்டுக்கு நிறைய சான்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நிறைய சான்ஸ் கொடுங்க. க்ரியேட்டிவ் கேட்டாலும் பார்த்து வச்சிங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் 2.8லேருந்து வரும் சொல்கிறேன். அந்த 3, 2, 4 அதில் வர எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் தான் 2.7ல் 5 சொன்னேன், அதுக்கப்புறம் 3 சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. சாப்டர் 3 பொறுத்தவரையிலையும் 2 சம் தான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் 7 5 மார்க்கும் நீங்கள் எழுதுகிற அளவுக்கு தான் சொல்கிறேன். ரெண்டுமே தெரியும். எழுதுகிற டைப்பில் ஏவும் தெரியும், பியும் தெரியும். எதுன்னு ஒன்று தெரியாமல் போகுதுன்னா புக்கு மாடலில் க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்க, அதுக்கு தான் நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க, அதையும் கூட நீங்கள் எழுதலாம். சரிங்கப்பா. சாப்டர் 3 பொறுத்தவரையிலையும் 3.5 போங்க. 5ல் 1 கண்டிப்பாக கேட்கலாம். 5ல் 1 அப்படி இல்லைன்னா 3.28. இந்த 2 சம்லேருந்து தான் ஒரு சம் வரும். நல்லா பார்த்து வச்சிங்க. 3.5ல் 1 7 3.28. 7 கூட ஆல்ரெடி போர்டு எக்ஸாமில் கேட்டாங்க. இப்போ 5ல் 1 3.28 இல்லை இந்த மாடலில் கேட்டால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாடலில் கேட்டால் நீங்கள் நல்லபடியாக பார்த்து வச்சுக்கின்னு போடணும். கண்டிப்பாக அவுட் ஆன மாரி தான். 3.5ல் 5ல் 1 இல்லை 3.28 ரெண்டும் ஒரே மாடல் தான். இது கேட்கலாம். இல்லைனா 3.3ல் கொஷின் நம்பர் 5 6th டிகிரி ஈக்குவேஷன் இருக்கும், அதில் வர எக்ஸாம்பிள் பாருங்கள். 3.15 இந்த 2 சம்மில் ஒரு சம்மு, மொத்தம் 4 சம்மு. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் 3.5ல் 5ல் 1 3.28. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3.3ல் 5 இல்லை 3.15. இது ரெண்டும் படித்து முடிச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் 3.2ல் 4, 3.2ல் 4, அதுக்கப்புறம் 3.1ல் 10 5. இதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா டென்ஷனே உங்களுக்கு வராது, ஈஸியாக பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 3.23 பார்த்து வச்சிங்க. டைம் இருந்தது உன்னால் படிக்க முடியும்னா 3.4ல் 1ல் 1 பார்த்துக்கின்னு கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது, முப்படி சமன்பாடு கொடுத்தாங்கன்னா சிந்தடிக் டிவிஷன் மெத்தடில் டானா வகுத்தல் முறையில் எப்படி தீர்க்கிறது, நம்மளே க்ரியேட்டிவ் கொஷினாக கேட்கலாம். டானா சால்வ்னு கொடுத்துட்டு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, தீர்க்கன்னு முப்படி சமன்பாடு கொடுத்துருவாங்க. அது டானா வகுத்தல் முறையில் செய்கிறது தான். அதனால் லாஸ்ட் மினிட்ல ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான் வரும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் 3.5ல் 5ல் 1 இல்லைனா 3.28 இல்லை 3.3ல் 5 எக்ஸாம்பிள் 3.15. அதுக்கப்புறம் சாப்டர் 4 பொறுத்தவரையிலையும் எக்ஸாமில் காசு இன்வர்ஸ் கேட்டாங்க போர்டு எக்ஸாமில். டேன் இன்வர்ஸு போர்டு எக்ஸாமில் கேட்டாங்க. இன்னும் கேட்காது சைன் இன்வர்ஸ் தான் கேட்கல. முதல்ல இந்த கிராஃபை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மார்ச்னா கிராஃப் கேட்பாங்க,
கொரோனாவுக்கு முன்னாடி கிராஃப் தான் கேட்டிருந்தாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் இன்னும் கேட்கல. அதனால் கொஷின் செட்டர் சைனு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, டேனு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, காசு காசு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, இதில் ஏதாவது கேட்கலாம். இது ரெண்டு கேட்டாங்க. சைன் எக்ஸு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு கேட்கல. அப்போ இது மூணுமே பார்த்து வச்சிங்க. சைனு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ஒரு தடவை பார்த்துக்கின்னு எக்ஸாம் போங்க. எப்பயுமே இந்த 4.5 தான் அவங்க வந்து ஐடியா வைக்கிறாங்க. இதில் தான் கொஷின் கேட்குறாங்க. இதில் என்ன பண்ணணும்? 4.5ல் 6, 7, 8, 9, 10 பார்த்து வச்சிங்க. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4.28 எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கேட்குறாங்க. கொஸ்டின் சென்டர் இதை கேட்டிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு அச்சம் வருது. 4.28, 4.29 எக்ஸாம்பிளுக்கு நிறைய சான்ஸு. 4.22, 4.27, 4.20 இது நிறைய சான்ஸ் இருக்குது. 4.23 இந்த எக்ஸாம்பிளுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பார்த்து வச்சிங்க. க்ரியேட்டிவாக அதே மாதிரி என்ன பண்ணலாம்? அவங்க டொமைன் கண்டுபிடிக்கிறது. 4.2ல் 6ல் 1, 4.1ல் 6ல் 1 இந்த டொமைன் கண்டுபிடிக்கிறது கூட கேட்கலாம். 4.2ல் 6ல் 1, 4.1ல் 6ல் 1 பார்த்து வச்சிங்க. ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ சொல்கிறது வந்து அனைவருமே 7லேயும் ஏபி எழுதுகிற மாதிரி தான் கொடுத்துருக்குறேன். 5th சாப்டர் பொறுத்தவரையும் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்ட பார்த்தே எதெல்லாம் தெரியும். ஒரு ரீகால் பண்ணுறேன். எக்ஸாம் டென்ஷனில் இருப்பீங்க. இப்போ ஒரு நம்பிக்கை உண்டாயிடும். அப்பா எல்லா கொஷினும் எனக்கு தெரியுதுப்பா, சார் சொல்கிறது எல்லாமே தெரியுதுப்பா, எல்லாத்தையும் படிச்சுட்டேன்ப்பா. அப்போ இதை பார்த்த உடனே, இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே எனக்கு வந்து 7 out of 7 5 மார்க்கும் எழுதுவேன். எப்படி தான் கொஷின் கேட்டாலும் எழுதுவேன் நம்பிக்கை வந்துடும். அதுக்கு வச்சு என்ன பண்ணுவீங்க? 2 மார்க் 3 மார்க்கு நல்லா படிக்கிற என்ன வரும்? படிச்சிடுவீங்க. 1 மார்க்கும் படிச்சிடுவீங்க. அதனால் 90 out of 90 கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல 5.5 படிங்க. 5.5ல் கூட முதல்ல ராக்கெட் சம்மு முக்கியம். ராக்கெட் சம்மு படிங்க. அதுக்கப்புறம் ராடு சம்மு, அதுக்கப்புறம் பைப்லைன் ப்ராப்ளம். இந்த ராக்கெட்டை திரும்பி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராக்கெட்டு, ராடு, பைப்லைன் 3 சம்மே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இந்த நீர் ஊற்று, வாட்டர் ஃபவுண்டன், இல்லை டேனல், இதுலேருந்தே கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை படித்து முடிச்சுட்டு கொஷின் நம்பர் 1 படிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் 5.40 பார்த்து வச்சிக்கிங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 மார்க் எங்கேருந்து வரும் சொல்லிட்டேங்க. 5.49, 5.39 பார்த்து வச்சிங்க. அப்ளிகேஷன் ப்ராப்ளம், ஸ்டோன் லேசரால் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதை பார்த்து வச்சிங்க. ஒரு 5 மார்க்கு. 2 5 மார்க் கேட்குறதுக்கு சான்ஸ் இருந்ததால இன்னொரு 5 மார்க் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிப்ஸு, பேரபோலா, ஹைபர்போலா, நீள்வட்டம், பரவளையம், நீள்வட்டம், பரவளையம், அதிபரவளையம். இதில் வந்து நம்மளுக்கு சென்ட்ரு, மையம், வெர்டெக்ஸு, முனை, குவியம் இதுமாதிரி கேட்குற சம் இருக்குல்ல. அதனால் அதை கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாடலில் க்ரியேட்டிவாக கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா படிக்கிறவங்க இதெல்லாம் பார்த்து வச்சிங்க. இதில் என்ன எக்ஸாம்பிள் வரும்னா, இதில் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா வரும்? 5.23, 5.26 இந்த மாடலில் 5.19, 5.19 பேரபோலா, 5.23 எலிப்ஸு, 5.26 ஹைபர்போலா இதை பார்த்து வச்சுக்கின்னு 5.21 எக்ஸாம்பிளையும் பார்த்து வச்சுட்டிங்கன்னா டென்ஷன் இல்லை. 2 சர்க்கிள் சம் இருக்குது. 5.1ல் 6, எக்ஸாம்பிள் 5.10 இதையும் உங்களுக்கு பார்த்து வச்சுக்கிங்க. இது எக்ஸ்ட்ரா ஒரு சம் சொல்கிறேன். 5.4ல் 3 அவ்வளோதாங்க. 5.5லேருந்தே ஒரு சம் வந்துடுங்க. ப்ளூ பிரிண்ட்டுன்னு வச்சுலிங்களா? இல்லை, எல்லா இம்பார்ட்லையும் ஃபஸ்ட்டு சொல்கிறதே வராது. இதில் ஏதாவது 2 கட் பண்ணுருவான். 5.5 கட் பண்ணிட்டு இதை கொடுக்க பார்த்து கொஷின் கஷ்டமாயிடுது. அதனால் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் சொல்கிறது எல்லாத்தையும் படிச்சுட்டா 7 5 மார்க் கண்டிப்பாக எடுத்துடலாம். ஓகே, சாப்டர் 6 தான் சொல்லிட்டேன். சாப்டர் 7 வெரி வெரி சிம்பிள். கண்டிப்பாக இப்போ சொல்கிறதுலேருந்தே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பிக்கையை கணக்கு பாடத்தை படிக்காமல் சோர்ந்துருவீங்க. சோறாமல் இருக்கிறதுக்கு தான் ஐடியா. எப்பயுமே 7.1, 7.2 இங்கேருந்து கொஷின் வருங்க.
அதில் என் நம்பிக்கை 7.7 பலூன் சம்மு, 7.9 கோன் சம்மு, இது ரெண்டுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வரல அப்படின்னா உங்களுக்கு 7.1ல் இதை பாருங்கள். 7.1ல் இதெல்லாம் 12லாம் கிடையாது, இதை அடிச்சிடுங்க. 7.1ல் 8, 9, 10 இதில் கூட 8 கோன் சம்மு இதே மாடலில் இருக்கும், 9 லேடர் சம்மாக இருக்கும், 10 ஆல்ரெடி கேட்டாங்க ஜீப்பு சம்மு, இதை கூட ஜீப் சம் கூட விட்டுருங்க. 8, 9 இந்த 8, 9 7.7, 7.9 7.1ல் ஃபஸ்ட் சம் கேளுங்க. கான்செப்டை பார்ப்பாங்க, கான்செப்ட் தெரியுதா செக் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட் சம்மு பார்த்துக்குங்க. 7.1ல் 1, 8, 9, 10 7.7 எக்ஸாம்பிள், 7.9 எக்ஸாம்பிள். எப்பயுமே ஒரு வருஷம் 7.1ல் வந்ததுன்னா அடுத்த வருஷம் 7.2ல் வரும். இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் எக்ஸாமினருக்கு 7.2ல் கேட்குறாங்க. அதனால் இப்போ என்னமோ பலூனோ இல்லை இன்வெர்டட் கோனோ இந்த உப்பு கணக்கு சால்ட்டு 7.9 இல்லை 8 இன்வெர்டட் கோன் இதுக்குள்ளே வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து வச்சிங்க. பாதி 7.9, 8 இதை பார்த்து வச்சிங்க. சரி திரும்பி 7.2லே வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணதுன்னா 7.14 100% வரும். ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ்ஸு 7.17 நிறைய வாய்ப்பு. இந்த ரெண்டு சம்முக்குள்ளே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக கேட்க நினச்சா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் நார்மல் 7.13 எக்ஸைஸ் 7.2ல் 9யும் 8யும் பார்த்துக்குங்க. இது ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ்ஸு, ரெண்டு வளைவுகளுக்கு இடைப்பட்ட கோணம். 8 வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் நார்மல். சிம்பிளாக கேட்க நினச்சா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் நார்மல் கேட்டுருவாங்க. அப்போ 2 5 மார்க் வரும். ஒரு 5 மார்க் எங்கேருந்து வரும்? 7.1லேருந்து வரலாம், அதில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இல்லை 7.2 இல்லை 7.2லேருந்து எக்ஸாம்பிளில் வரலாம். கண்டிப்பாக இந்த வருஷம் 7.14, 7.17, 7.19, 7.17 இந்த 4 சம்லேருந்து தான் ஒரு சம்மு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லிமிட்டில் கேட்க நினச்சா, எக்ஸ்ட்ரா லிமிட்டில் கேட்க நினச்சா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட்டை பொறுத்தவரையும் 10, 11 இதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. அதை பார்த்து வச்சிங்க. கான்செப்ட் கேட்க நினச்சா அறுதி இது கேட்பாங்க. அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், லோக்கல் மேக்ஸிமம் மினிமமாக செகண்ட் டெரிவேட் டெஸ்ட்டோ ஃபஸ்ட் டெரிவேட் டெஸ்ட்டோ அதை கண்டுபிடிக்கிற மாதிரி 7.60 அந்த மாடலில் கூட கேட்கலாம். இன்னொரு 5 மார்க் எங்கேருந்து வரும்னா 7.8 இல்லது 7.9லேருந்து கேட்கலாம். 7.8னா ஆப்டிமேஷன் ப்ராப்ளம், அப்ளிகேஷன் ப்ராப்ளம். கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்து 8, 9, 10, 11, 12 கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்து வச்சிங்க. அதில் வர எக்ஸாம்பிள் 7.62லேருந்து 7.65 இதுக்குள்ளே நிறைய கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரேஸ் த கர்வ், ஹெச் த கர்வ் கேட்டாங்கன்னா ஈஸி 5 பாயிண்ட்டு. ஈஸியாக இருக்கிறவங்க பாருங்க, இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். டயக்ராம் போட்டு 5 பாயிண்ட்டு 8 பாயிண்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. டொமைனு, ரேஞ்சு, கான்கேவிட்டி, அபவுட் சிமெட்ரிக்கல் ஆக்சிஸு இது மாதிரி கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம், மினிமம், மோனோடென்சிட்டி இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இன்டர்செப்ட் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. நீ உங்களுக்கு தெரிஞ்ச 5 பாயிண்ட்டு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சம் தான். இதை பார்த்துங்க. 7.9ல் 2 இதில் ஏதாவது ஒன்று பார்த்து வச்சிங்க. அப்போ இதை பார்த்து வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ட்ரேஸ் த கர்வ் நிறைய சான்ஸ் இருக்குது. இதை பார்த்து முடித்த உடனே 7.3ல் டைம் இருந்ததுன்னா 1ல் 3 பார்த்து வச்சிங்க. ஓகே, கண்டிப்பாக 7.1, 7.2 இங்கேருந்து ஒரு 5 மார்க் வரும். எக்ஸாம்பிள் சம் தான் வரும்ன்ட்டு சொல்லிட்டேன். இங்கே வந்து ஹெச் த கர்வ் வளைவரை வரைக்க கேட்டாங்கன்னா படம் போட்டுட்டு 5 பாயிண்ட் எதுனா போதும். இது அப்ளிகேஷன் ட்ரை பண்ணணும். மேக்ஸிமம் மினிமம் ட்ரை பண்ணி நீங்கள் இது பண்ண வேண்டியதான். 8th சாப்டர் பொறுத்தவரையும் திரும்பியே 8.22க்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. 8.22 அந்த மாடலில் 5 மார்க் கேட்கலாம். கிரியேட்டிவ் கொஷின் 8.22 அந்த மாடலில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 8.7ல் 6.3 யூலர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறது. இது 8.22 இதே மாடலில் கூட கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டென்ஷன் ஆகாதால
இதை முடித்த உடனே 8.4ல் 2ல் 1 2ல் 2 அதை பார்த்து முடிச்சுட்டு 6 7 பார்த்தா மட்டும் போதும். எந்த டென்ஷனும் கேட்கல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 8.22லேருந்தே வரதுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 9th சாப்டரை பொறுத்தவரையும் முதல்ல ஏரியா ஒழுங்காக படிங்க. 9.8 படிங்க. 9.8 படிச்சிட்டிங்கன்னா அதில் வர எக்ஸாம்பிளையும் படிச்சிட்டிங்கன்னா அதை ஒரு டென்ஷனும் கிடையாது. அதில் வர எக்ஸாம்பிளையும் படிச்சிட்டிங்கன்னா இதாக போயிடலாம். இருந்தாலும் என் பார்வைக்கு 9.54ஓ 9.60ஓ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த 3 சம்மு நிறைய சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் 9 இதெல்லாம் ஒன்றும் இல்லை, டயக்ராம் போட்டுட்டு அந்த இன்டகிரேஷன் லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டை கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா எழுதிட்டு இன்டகிரேட் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியது தான். லாஸ்ட் மூமெண்ட்டில் படிச்சிங்கன்னா ஈஸியாக ஆகிடலாம். அதுக்கப்புறம் 9.8ல் 4லேருந்து 10க்குள்ளே நீங்கள் 5 6 இதெல்லாம் கண்டிப்பாக 9 10 8லாம் கண்டிப்பாக படிக்காமல் போகக்கூடாது, படிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 9.3னா ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறது. அதில் எது கேட்குறாங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 2ல் நம்ம கண்டிப்பாக 2ல் நீங்கள் என்ன பண்ணணும், 10 பாருங்கள். 9.3ல் 2ல் 10 கண்டிப்பாக படிங்க. கண்டிப்பாக 2ல் 8 பாருங்கள். 2ல் 8 2ல் 10 9.3ல் 2ல் 8 2ல் 10 பார்த்துட்டு ஜஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுற மாதிரி எக்ஸாம்பிள் சம் இருக்குது. 9.40 இதெல்லாம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். 9.36 9.27 இந்த வருஷம் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9.28 9.27 9.28 இதனுடைய எக்ஸாம்பிள் தரவு பண்ணுங்கள், தரவாக எழுதி பாருங்கள். 9.27ஓ 9.28ஓ ரெண்டில் ஒரு சம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9.36 9.40 வால்யூம் கேட்க நினச்சா நம்மளுக்கு நம்ம எதுனா பண்ணலாம். 9.60 9.64 வால்யூமில் கேட்க நினச்சா 9.64 9.63 வால்யூமில் கேட்க நினச்சா எல்லாம் கேட்கலாம். 9.64 9.63 9 இதை வால்யூமில் கேட்டால் இந்த சம்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வால்யூம் நான் என்ன சொல்கிறேன், அதாவது கன அளவு கேட்டால் அந்த சம்மு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து வச்சிங்க. 64 63 62 கூட பார்த்து வச்சிங்க. 9.62 இதையும் பார்த்து வச்சிங்க. ஏரியா கன்ஃபார்மாக வந்துடும். இன்னொரு சம்மு 9.3 எக்ஸைஸ் சம்மு எக்ஸாம்பிள் சம்மு க்ரியேட்டிவ் கூட கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டி 3 4 அப்ளை பண்ணி அதை பார்த்து வச்சிங்க. ஓகே, 10 பொறுத்தவரையிலையும் நோ டென்ஷன். 10.8 அழகாக பாருங்கள். இதில் இருந்து தான் ஒரு கொஷின் வரும். இதுக்கு டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க 3 ஸ்டெப்பு எழுதுறதுக்கு. எனக்கு என்னமோ 1 to 6க்குள்ளே ஒரு சம் வரும்னு தோணுது. எக்ஸாம்பிளை பொறுத்தவரையிலையும் இதுதான் எக்ஸாம்பிள் சம். இதில் கூட எனக்கு 10.27 10.30 இது மேலே ஒரு கண் இருக்குது. அதனால் இது 4 சம்மு ப்ளஸ்ஸு இந்த 1 to 6க்குள்ளே பார்க்குற மாதிரி பார்த்து வச்சிங்க. வேரியபிள் செப்பரபிளில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ 10.5 பொறுத்தவரையிலையும் நம்ம 10 9 பார்த்து வச்சிங்க. 10 9 அதில் வர எக்ஸாம்பிள் 10.16 இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது, அதை பார்த்து வச்சிங்க. ப்ளஸ்ஸு 10.21 10.20 10.15 இந்த கொடுத்துக்கிற எக்ஸாம்பிளை ஒரு தடவை பார்த்து வச்சிங்க. 10.7ல் 3 வேரியபிள் ஏதாவது என்னென்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்து வச்சிங்க. டெஃபினட்டாக அங்கேருந்து ஒரு சம் வரும். இதை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் 10.20 10.21 10.15 பார்த்து வச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இதை படிக்க முடியும்னா இது கூட நம்ம என்ன பண்ணலாம், 10.25 பார்க்கலாம், 10.24 பார்க்கலாம்,
10.18 பார்க்கலாம். உன்னால் பார்க்க முடியும்னா முடியாதுன்னா 10.8 மட்டும் படிச்சுட்டு போ. ஆனால் வேரியபிள் செப்பரபிளில் கேட்பாங்க. எக்ஸ்லாம் ஒரு பக்கம் ஒய்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இன்டகிரேட் பண்ணுற மாதிரி கூட ஈஸியாக கொஷின் வரும். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரையிலையும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், 11.2ல் ஒரு சம்மு இம்பார்ட்டன்ட், இந்த 5th சம்மு இம்பார்ட்டன்ட். இதே மாடலில் 11.10 இந்த 2 சம்மில் ஒரு சம்மு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து முடிச்சிட்ட உடனே இந்த 6th சம்மையும் இந்த 7th சம்மையும் பார்த்துக்கோ. 11.3ல் 4 மட்டும் பார்த்துக்கோ. 11.4ல் 7 பார்த்துக்கோ, 4 பார்த்துக்கோ, 3யும் பார்த்துக்கணும். 11.5ல் 5லேருந்து 9 வரலையும் பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள் பொறுத்த வரலையும் 11.20, 11.19, 11.18, 11.22 இதை பார்த்து வச்சுக்கிங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் இப்போ பயமே இருக்காது இனிமேல். இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே உனக்கு தெளிவான ஐடியா வந்துடும். டெஃபரெண்ட்டாக எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, இந்த 41 to 41னா ஏ ஆர் பி, அதேமாதிரி அப் டு 47 வரலையும் ஏவும் தெரியும் பியும் தெரியும். ஏதாவது ஒன்று தெரியாமல் போச்சுன்னா க்ரியேட்டிவ் கேட்டிருந்தாங்கன்னா பி க்ரியேட்டிவ் கேட்டிருந்தா ஏ எழுதுவீங்க. உங்களுக்கு 14 கொஷினும் நீங்கள் எழுதுகிற அளவு 14 கொஷினும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆனாலும் நம்ம வந்து எழுதுகிற டைப்பு தான் அட்டன் பண்ண முடியும். இதை பார்த்து முடிச்சுட்டு அந்த ஒரு நாளுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக 75 மார்க் எடுப்பீங்க. 35 out of 35 கண்டிப்பாக எடுப்பது உறுதி. எல்லாருமே 5 மார்க்கில் அந்த 7 கொஷின் எழுதி ஃபுல் மார்க் எடுக்கிற வாழ்த்துக்கள். நன்றி.